ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜெசிகா ஆகாஷுக்கு வாரத்துல 7 நாளும் சப்பாத்தி கொடுத்தாலும் திருப்தியா சாப்பிடுவாங்க. அப்படி இன்னைக்கு கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? இன்னைக்கு லஞ்சுக்கு சப்பாத்தியும் சிம்பிளா கடலை போட்டு கூட்டும் தான் வைக்க போறேன். ஃபர்ஸ்ட் சப்பாத்திக்கு மாவு பசஞ்சிருந்தேன். கோதுமை மாவுல உப்பு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃபைனலா கொஞ்சம் தேங்காய் விட்டு நல்லா சாஃப்ட் டோவா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன். இது ஒரு 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். கடலை கிரேவி தான் வைக்க போறேங்கிறதுனால நைட்டே கொண்ட கடலையும் ஊற வச்சுட்டேன். நல்லாவே ஊறி இருக்கு. தக்காளியும் பல்லாரியும் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப குக்கர்ல எண்ணெய் விட்டு பல்லாரிய நல்லா வதக்குதேன். அது நல்ல கண்ணாடி பதத்துக்கு ஆகி நல்லா மசிஞ்ச பிறகு தக்காளியை சேர்த்து வதக்குதேன். தக்காளியும் நல்லா மசிஞ்ச பிறகு இஞ்சி பூண்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போக 2 பரட்டு பரட்டி விடுறேன். இந்த தக்காளி பல்லாரி சேர்த்து எந்த கிரேவி வச்சாலும் நல்லா வதக்கிட்டு வச்சோம்னா நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் சிக்கன் மசாலா சேர்க்கேன். நான் இன்னைக்கு சக்தி மசாலா எடுத்திருக்கேன். சேர்த்த மசாலாவை எண்ணெயிலே 2 பரட்டு பரட்டி விட்டு ஊற வச்சிருந்த கடலையும் உள்ள சேர்த்து ஒரு பரட்டு பரட்டி ஒரு துண்டு தேங்காய் அரைச்சு பால் எடுத்து வச்சிருக்கேன். அது போக கடலை வேகிற அளவுக்கு தண்ணியும் விட்டு உப்பு சேர்த்து குக்கரை மூடி ஒரு 6 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருந்தேன். இது வேகிறதுக்குள்ள மத்ததெல்லாம் ரெடி பண்ணிடலாம். தொட்டுக்கிட்ட தயிர் சம்பல் ரெடி பண்றேன். கெட்டி தயிர் கூட பொடிசா கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைக்க. வீட்டுல இருந்த முட்டை முடிஞ்சிட்டு அதனால ஒரு தட்டு முட்டையா வாங்கியிருக்கேன். ஆகாஷ் எப்ப கடைக்கு போய் முட்டை வாங்க போனாலும் 1-2 முட்டையை உடைச்சே கொண்டுட்டு வருவான். அவன் வாங்கிட்டு வந்த முட்டைனாலே கொஞ்சம் செக் பண்ணி தான் எடுத்து வைப்பேன். இன்னைக்கு பெரிய அளவுல சேதாரம் ஒன்னும் இல்ல. 2 முட்டை தான் உடைஞ்சிருக்கு. அதுவும் லைட்டா தான் கிராக் விட்டுருக்கு. அதனால அது அப்படியே உப்பு போட்டு கிண்டி குட்டீஸ்க்கு பிரேக்ஃபாஸ்டா கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் குட்டீஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ்ல பேக் பண்ற அளவுக்கு சப்பாத்தி மாவையும் எடுத்து அது நல்லா பாலா உருட்டி பரத்தி சூடான களத்திலையும் போட்டு 2 சைடும் வேக வச்சு எடுத்துறதேன். எப்ப சப்பாத்தி வேக வச்சாலும் ஃபைனலா கொஞ்சம் பட்டரோ நெய்யோ தடவுனோம்னா சப்பாத்தி ரொம்ப நேரம் வர சாஃப்டா இருக்கும். நான் அன்னைக்கு நெய் தான் தடவி இருக்கேன். அதே மாதிரி சப்பாத்தியை நல்லா முருக விட்டு கருகவும் விட மாட்டேன். அப்படின்னாலும் கொஞ்சம் ஹார்ட் ஆயிரும். இது நல்லா சாஃப்டாவே இருக்கும். நெக்ஸ்டா 10 மணி ஸ்நாக்ஸ் கொஞ்சம் கடலை பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு பேன்ல வேக வச்ச கடலை பருப்பு, துருவன வெல்லம், துருவன தேங்காய் பூ, கொஞ்சமா சுக்கு பொடி சேர்த்து அந்த ஹீட்லயே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். வெள்ளமும் கரையும் கடலை பருப்பும் நல்லா மசிஞ்சு ஒன்னோட ஒன்னா நல்லா பைண்ட் ஆகி வந்துரும். ஸ்வீட் சப்பாத்திக்கான பூரணமும் ரெடி. இப்ப இதை எடுத்து ஓரமா வச்சு கொஞ்சம் ஆரவும் விட்டுறதேன். இப்ப ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற சப்பாத்தி மாவுல ஒரு பெரிய உருண்டையா எடுத்து ஆற வச்சிருக்கிற பூரணத்திலையும் ஒரு பெரிய பால் எடுத்த சப்பாத்தி மாவுலையும் உள்ள வச்சு நல்லா பேக் பண்ணி லைட்டா கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரியே பரத்தி எடுத்து சூடான களத்துல 2 சைடும் வேக வச்சு எடுக்கேன். இதுல மேல லைட்டா நெய்யும் தடவிக்கிடுதே. அந்த நெய்யோட வாசம் எடுத்து சாப்பிடும் போது சூப்பரா இருக்கும். இந்த ஸ்வீட் சப்பாத்தி இந்த பூரண சப்பாத்தில ஒண்ணு சாப்பிட்டாலே போதும், வயிறே ஃபில் ஆயிரும். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸா கூட ரெடி பண்ணலாம். மாஸ்டர் ட்ரை பண்ணி பாருங்க. 6 விசிலுக்கு அப்புறம் ஸ்டீம் போன பிறகு குக்கரையும் ஓபன் பண்ணி இருக்கிற கடலையை லைட்டா மசிச்சு விட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்தோம்னா யம்மியா சிம்பிளா கடலை கூட்டும் ரெடி. இப்ப ரெடியான லஞ்சையும் ஸ்நாக்ஸையும் பாக்ஸ்லயும் பேக் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லஞ்ச் கம்போ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இன்னைக்கு ஜெசிகா ஆகாஷும் நல்ல திருப்தியா சாப்பிட்டுட்டு வருவாங்க. நாளைக்கு குட்டீஸோட விஸ் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு ரெசிபி தான் ரெடி பண்ண போறேன். என்ன ரெடி பண்றேன்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலாம். பை.